பார்க்க போகிறது some important reactions in carbonate compounds. The carbonate compounds அப்படிங்கிறது the compound contain CO as a functional group is called as a carbonate compounds. அதில் ரெண்டு இருக்கு aldehydes and ketones. Some aldehydes இங்கே நம்ம இப்போ மென்ஷன் பண்ணுறோம். என்னென்ன aldehydes நம்ம டாப்பிக்கில் வரலாம் அப்படிங்கிறது. First HCHO. This one you know formaldehyde. CH3 CHO acetaldehyde. C6H5 CHO benzaldehyde. These are the some important aldehydes. Then ketones. CH3 CO CH3 acetone, name of the compound acetone. C6H5 CO CH3 acetophenone. C6H5 CO C6H5 benzophenone. These are the some important aldehyde and ketone we are going to discuss. Important reactions la first நம்ம பார்க்க போறது preparation of aldehyde and ketones. அதல aldehyde first பார்க்கிறோம். the first reaction Rosenman reduction. Aldehyde can be prepared by the hydrogenation of acid chloride in the presence of palladium supported by barium sulfate. அதாவது ஆசிட் குளோரைட ஹைட்ரஜனை வச்சு palladium and barium sulfate பிரசன்ஸ்ல reduction பண்ணும்போது aldehyde நமக்கு கிடைக்கும். This reaction is called as a Rosenman reduction. இப்போ எதை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம்? ஆசிட் குளோரைடை வச்சு ரெடியூஸ் பண்ண போறோம். RCOCl reduced with hydrogen in the presence of palladium and barium sulfate. அப்போ இந்த ரியாக்ஷன்ஸை வந்து இங்கே பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து RCOH ஆல்டிகைட் நமக்கு கிடைக்கும். HCl ரிமூவ் ஆகிடும். இப்போ இதான் ஆல்டிகைட் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோசன்மன் ரிடக்ஷனில் நமக்கு அசிட்டால்டிகைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியலாக நம்ம இந்த இடத்துல எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிட்டைல் குளோரைடை ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எடுத்துக்கிறோம். அசிட்டைல் குளோரைட் வேணும் CH3 COCl reduced with hydrogen in the presence of palladium and barium sulfate. அதே மாதிரி இந்த ரியாக்ஷனை இந்த ரியேஜென்ட் இங்கே பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CH3COH. CH3COH வேணும் அசிட்டால்டிகைட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரிமூவ். இப்போ நமக்கு அசிட்டால்டிகைட் அப்படிங்கிற ஒரு மெயின் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணும்போது அசிட்டைல் குளோரைடு யூஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷனில் palladium used as a catalyst, barium sulfate used as catalytic poison. ஏன் சார் இந்த catalytic poison இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா acid chloride on reduction with hydrogen to form acetaldehyde. இந்த அசிட்டால்டிகைடை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த ரியாக்ஷனை அசிட்டால்டிகைடோட ஸ்டாப் பண்ணுறதுக்காக we are using catalytic poison.
So that the aldehyde cannot be further reduced to alcohol, we are using barium sulfate as a catalytic poison. This reaction is called as a Rosenberg reduction. But Rosenberg reduction la formaldehyde and ketones cannot be prepared. Second one reaction, Stephen's reaction. When alkyl cyanide are reduced using tin chloride and hydrochloric acid, imines are formed which on hydrolysis gives corresponding aldehyde. Alkyl cyanide tin chloride and hydrochloric acid வச்சு reduce பண்ணும்போது imines அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த இமீன்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைடு வந்து கொடுக்கும். இப்போ ஆல்கைல் சைனைடுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா மீத்தைல் சைனைடு எடுத்துக்கிறோம். CH3CN methyl cyanide reduced with hydrogen in the presence of tin chloride and hydrochloric acid. அப்போ இங்கே ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டினா இப்போ ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறோம். நான் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், ரெண்டு பாண்டு பை பாண்ட், ஒரு ரெண்டு பை பாண்டில் ஒரு பை பாண்டை பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ண விட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம், இங்கே ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியட் என்னன்னு பார்த்தோம் அப்படி கேட்டினா CH3 CH NH அப்படிங்கிற ஒரு இமீன்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த இமீன் ஆன் ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் in the presence of mineral acid. The same way பாண்டை பிரேக் பண்ணுறோம். பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே O ஆட் பண்ணுறோம், இங்கே ரெண்டு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். H2ஓல இருக்கக்கூடிய O இங்கே ஆட் பண்ணுறோம், ஹைட்ரஜனை இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா CH3 CHO ஆல்டிகைடு நமக்கு கிடைக்கும். அம்மோனியா ரிலீஸ் ஆகும். The name of the compound is acetaldehyde. That's Stephen's reactions அப்படின்னு சொல்லுவோம். Next reaction is Gattermann-Koch reaction. So in this reaction, benzene reacts with carbon monoxide and hydrochloric acid. In the presence of aluminum chloride and cuprous chloride, benzaldehyde is formed. CH3 CHO hydrochloric acid removed. The reactions எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி கேட்டினா first this carbon monoxide is reacted with the hydrochloric acid. Formyl chloride is formed. Formyl chloride compound form பண்ணும். The formyl chloride is reacted with aluminum chloride and intermediate compound form ஆகும். அதாவது AlCl3 இந்த ஆக்சிஜனோட கோஆர்டினேட் ஆகும். Double bond O H Cl Al Cl. This is an intermediate. This intermediate reacts with benzene. பென்சீனோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த CHO குரூப் வந்து இங்கே ஆட் ஆகும். ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து HCl போகும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் அந்த குளோரினோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக போயிடும். CHO வந்து பென்சீனோட வந்து ஆட் ஆகிடும். இப்போ பென்சால்டிகைட் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் காட்டர்மன் ரியாக்ஷன்.
நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இது பென்சால்டிகைட். நம்ம ரியாக்ஷன்ஸ் கேட்கும்போது இது மட்டும் எழுதினா போதும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ஃப்ரீடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரீடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீடெல்-கிராஃப்ட் ஆல்கலேஷன், ஃப்ரீடெல்-கிராஃப்ட் அசைலேஷன், ஃப்ரீடெல்-கிராஃப்ட் பென்சாலேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆர் தேர். இதில் நமக்கு கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஃப்ரீடெல்-கிராஃப்ட் அசைலேஷன் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் aryl alkyl ketone or di-aryl ketone. Aryl alkyl ketone, you know, acetophenone. Di-aryl ketone, you know, benzophenone. இப்போ இது ரெண்டு காம்பவுண்டு தான் இதில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீடெல்-கிராஃப்ட் அசிட்டைலேஷன். அசிட்டைலேஷன் அப்படின்னாவே we are adding acetyl group to benzene ring. ஃப்ரீடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷனுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வேணும் பென்சீன். அப்போ we can add acetyl group. Acetyl group mean ஆசிட் குளோரைடு எடுத்துக்கணும். அப்போ என்ன அசிட்டைல் என்ன எடுக்கலாம்? அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கணும். CH3 CO Cl. In the presence of anhydrous aluminum chloride, இப்போ we know that the reactionல இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படி கேட்டேன்னா பென்சீன்ல ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடா வெளியில போயிடும். ரிமூவ்ட் ஆசியா ஹைட்ரஜன் குளோரைட். அப்போ இந்த COCH3 குரூப்பை இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படி கேட்டா C6H5 பென்சீன் ரிங். இங்கே we can add COCH3. You know name of the compound? Acetophenone. Acetophenone நமக்கு கிடைக்கும். This type of reaction is called as, we are adding acetyl group to benzene ring. So that reason this reaction is called as a Friedel-Crafts acetylation. Next reaction is Friedel-Crafts benzylation. We are adding benzyl group to the benzene. Friedel-Crafts benzylation யூஸ் பண்ணி என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படி கேட்டால் டை-அரைல் கீட்டோனில் பென்சோஃபினோன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா we are adding benzyl group to the benzene ring. அப்போ இங்கே பென்சீன் ரியாக்ட் வித் பென்சாயில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா பென்சோயில் குளோரைட். நம்ம எடுத்துக்கிறது C6H5 COCl benzoyl chloride. In the presence of the same bond AlCl3 and water. அதே மாதிரி தான் இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் ரிமூவ்ட் ஆசியா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்போ இந்த C6H5 பென்சீனோட ஆட் பண்ணுறோம். C6H5 பென்சீனோட ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் பென்சோஃபினோன். இப்போ என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம்? பென்சீன் react with benzoyl chloride. இதில் பார்த்தீங்கன்னா பென்சீன் react with
acetyl chloride. We are adding acetyl to the benzene. That reaction is called as a Friedel-Crafts acetylation. Here we are adding benzoyl to the benzene. So that reaction is called as a Friedel-Crafts benzoylation. Thank you students. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.